நடிகர் ரோபோ சங்கர் உடல்நலக்குறைவால் சிகிச்சை பலனின்றி இறந்தது பலரையும் அதிர்ச்சியாக்கியிருக்கு. ரோபோ சங்கரோட இறுதி ஊர்வலத்தில் அவங்களோட மனைவியான பிரியங்கா டான்ஸ் ஆடினது பலரையும் பேசும் பொருளாக ஆக்கியிருக்கு. சில பேர் இது துயரம், காதலோட இன்னொரு வெளிப்பாடு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் தன்னோட ஹஸ்பண்டோட இறுதி ஊர்வலத்தில் இப்படி டான்ஸ் ஆடுறீங்களே அப்படின்ட்டு விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் அறந்தாங்கி நிஷா ஒரு ஸ்டோரி ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டோரியில் அவங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஒருத்தர் தவறிட்டா அவரை பற்றி நல்ல கருத்துக்களை மட்டும் பகிர்ந்து போகிறது தான் மனிதனுக்கு அழகு. தன்னோட கணவன் இறப்பில் அந்த பெண் ஆடினது தவறா, இல்லை ஒரு பெண் ஆடினதே தவறா? காதலை எப்படி வேணாலும் வெளிப்படுத்தலாம், ஆனால் வருத்தத்தை இப்படி வெளிப்படுத்தினது எனக்கு தவறா தெரியல. அவங்க காதலிச்ச மேடையே ஒரு நடன மேடை தான். அந்த இறுதி பயணத்தில் தன் காதலோட சேர்த்து தன்னுடைய நடனத்தையும் அவருக்காக கொடுத்தது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல காதலுக்கு அழகு. எப்போவும் உங்களை குண்டு பையன் சொல்லி ரோபோ அவங்க நினைவுகளோட உங்கள் குடும்பத்துக்காகவும் எங்கள் பிரார்த்தனை இருக்கும் அப்படின்னு அறந்தாங்கி நிஷா ஸ்டோரி போட்டிருந்தாங்க. அதுக்கு நன்றி சொல்கிற விதமாக ரோபோ சங்கரோட மகளான இந்திரராஜா சங்கரும் அதை ஆட் ஸ்டோரி போட்டிருந்தாங்க. அறந்தாங்கி நிஷா மாதிரியே இந்த வீடியோவை பற்றி SV சேகரும் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. எல்லாருக்கும் வணக்கம். ரோபோ சங்கர் மறைவுக்கு அவருடைய மனைவி அந்த இறுதி ஊர்வலத்தில் டான்ஸ் ஆடினதை தவறாக பல பேர் பேசுகிறாங்க. இதெல்லாம் கலாச்சாரமெல்லாம் கேட்குறாங்க. ஒருவருடைய இழப்புக்கு அவர்களுக்கு மிக நெருங்கியவர்கள் அந்த இழப்பை எப்படி வெளிப்படுத்தணும்னு சொல்கிறதுக்கு இன்னொருத்தருக்கு உரிமையே கிடையாது. சில பேர் வீட்டில் சத்தம் போட்டு அழுவாங்க, அந்த தெருவுக்கே கேட்கும். சில பேர் வீட்டில் வாயை மாத்திரம் அப்படி பொத்திட்டு அப்படிம்பாங்க. அதுக்காக அவங்களுக்கு அந்த சோகம் இல்லைன்னு ஆயிடாது. ஆனால் அந்த மனைவி தன்னுடைய கணவனுடைய இறுதி பயணம் திரும்பி பார்க்க போகிறதில்ல. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் தன்னுடைய துக்கத்தினுடைய வெளிப்பாடை அவங்க காட்டுறாங்க. அதை விமர்சிக்கிறதுக்கு யாருக்கும் அருகதையே கிடையாது. அவங்க உங்கள் வீட்டில் டான்ஸ் ஆடல தன் கணவன் மரணத்துக்காக. அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. ஒரு சோஷியல் மீடியா இருக்கேங்கிறதுக்காக தயவு செய்து யாரையும் புண்படுத்தாதீங்க. எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் அந்த ரோபோ சங்கருடைய மரணம் அந்த மனைவிக்கு கொடுக்கக்கூடிய பாதிப்பை நீங்கள் யாருமே ஈடுகட்ட முடியாது. தயவு செஞ்சு அடுத்தவர்களுடைய சோகத்தையோ துக்கத்தையோ விமர்சனம் பண்ணாதீங்க. ஏன்னா அதை எப்படி வெளிப்படுத்தணுங்கிறது அவங்க மனோபாவம், அது அவங்களுடைய குடும்ப விஷயம். தயவு செஞ்சு இது நான் ஒரு ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த கான்ட்ரவர்சிக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற விதமாக அறந்தாங்கி நிஷாவும் SV சேகரும் பேசியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.